பிராமண சமூகம் தொடர்ந்து அவமதிப்புக்கும் கேலி கிண்டலுக்கும் ஆளாகி வருகின்ற அந்த நிலை முடிவுக்கு வர வேண்டும். பிராமண சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பா இந்த 70 ஆண்டு காலமாக தமிழகத்திலே பிராமண சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது. பிராமண சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். நடிகை கஸ்தூரி அவர்கள் அவருடைய பேச்சை திசை திருப்பி ஏதோ தெலுங்கு மக்களுக்கு எதிராக அவர் பேசிவிட்டார் என்று தவறான அவரை கைது செய்ய வேண்டும் திட்டமிட்டு மிக கடுமையாக அவருக்கு ரொம்ப பர்சனலாலாம் அட்டாக் பண்ணி ரொம்ப மோசமா அவங்களை சித்திரவதைக்குள்ளாக்குகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். மே 17 என்கிற ஒரு அமைப்பு, அர்பன் நக்சல் அமைப்பு, அவர்கள் முகுந்த் வரதராஜனை அவமதிக்கிறார். மேஜர் முகுந்த் வரதராஜனை, அவருடைய தியாகத்தை, வீரத்தை, தீரத்தை, அவர் ஒரு போர்க்குற்றவாளி என்று அவர்கள் பேசுகிறார். அரசு பள்ளிகள்ல போதைப் பொருள், குறிச்சி சுந்தராபுரம் அந்த பகுதியில பள்ளிக்கூடத்துல உள்ளுக்குள்ளேயே தொழுகை நடத்தினான். இன்னும் சில பள்ளிக்கூடங்கள்ல போதைப் பொருள் ரொம்ப தாராளமா புழங்குது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பேசாம மாண்புமிகு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை உதயநிதி அவர்களுக்கு அவர் உதவியாளராக வச்சுக்கலாம், இல்லைன்னா உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக வச்சுக்கலாம். தமிழகம் திவாலாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கேட்டா மத்திய அரசாங்கத்து மேல அவங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு பழிய போட்டுக்கிட்டு மக்கள் பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஜோசப் விஜய் அறிவிச்சிருக்கிறாரு, அவங்க கட்சி தமிழக வெற்றி கழகம் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க என்னன்னு, ஊழல் அம்பலப்படுத்தினா மட்டும் பத்தாது, நடவடிக்கை எடுக்கணும் ஊழலுக்கு எதிராக. இந்த மோசமான ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நட்சத்திர குரு பூஜை ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 30ஆம் தேதி குரு பூஜை விழா, தேவர் ஜெயந்தி, அரசியல் விழா, இப்படி 3 நாள் 3 விழாவாக நடைபெறும். ஆனால் நம்முடைய இந்து சம்பிரதாயப்படி நாள், நட்சத்திரம், திதி பார்த்துத்தான் இத்தகைய காரியங்களை செய்ய வேண்டும். மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு சதய விழா, சதய நட்சத்திரம், அதனால சதய விழா. அதே போல எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு தலைச்சிறந்த ஆன்மீகவாதி, தேசபக்தர், சித்தர் மரபுப்படி வாழ்ந்தவர், தென்னாட்டு விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்டவர். அவருடைய முதல் சொற்பொழிவே சாயல்குடி விவேகானந்தா வாசக சாலையிலே தான் நடைபெற்றது. அது மட்டுமல்ல, வடலூர் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டு சன்மார்க்க சண்டமாருதம் என்கிற பட்டத்தை பெற்றவர். சுதந்திர வீரர் சாவர்கர் அவர்கள் நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவரை தென்னாட்டு திலகர் என்கின்ற அடைமொழி கொடுத்து அழைக்கின்றார். தென்னாட்டு போஸ், தென்னாட்டு திலகர், சன்மார்க்க சண்டமாருதம் இல்லைங்களா, தென்பாண்டி சிங்கம், பாரத தாயின் தவப்புதல்வன், தமிழ் தாயின் தலைமகன் எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அந்த விழாவை தமிழ் முறைப்படி, சித்தர் முறைப்படி, ஹிந்து காலண்டர் முறைப்படி அந்த திதியிலே இன்றைக்கு குரு பூஜை. பசும்பொன் அவருடைய சமாதியிலே, சமாதி வேறு கல்லறை வேறு. மெரினா கடற்கரையில் இருக்கிறது எல்லாமே கல்லறை, திராவிட கல்லறை. அண்ணா இல்லைங்களா, அங்கெல்லாம் வரிசையாக இருக்குது. ஆனால் நம்ம கல்லறை அல்ல, நம்மெல்லாம் சமாதி. இந்துக்களுக்கு மரணம் கிடையாது, பாரதியர்களுக்கு மரணம் கிடையாது, அமரத்துவம் தான் உண்டு. ஆகவே அவருடைய சமாதி கோவிலிலே இன்றைக்கு குரு பூஜை வழிபாடு வெகு சிறப்பாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காளையார் கோவிலிலே மருதிருவர் குரு பூஜை, அங்கும் வழிபாடு செய்யப்பட்டது. இன்றைய தினம் மறைந்த எழுத்தாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், தலைச்சிறந்த இந்துத்துவவாதி ஐயா திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுடைய மறைவிற்கு அவருடைய இல்லத்திற்கு நேரிலே சென்று அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலும் அவருடைய மறைவிக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. நேற்றைய தினம் நம்முடைய டெல்லி கணேஷ் அவர்கள் விமானப்படையிலே பணிபுரிந்தவர். கலைத்துறையிலே ஏற்பட்ட ஈடுபாட்டின் காரணமாக
நாடகங்களிலே ஏற்பட்ட ஈடுபாட்டின் காரணமாக சினிமா துறைக்கு வந்து தன்னுடைய நகைச்சுவை, வில்லன், எல்லா விதமான கதாபாத்திரங்களிலும், சமையல்காரர், எல்லா விதமான கதாபாத்திரங்களிலும் வெகு சிறப்பாக நடித்து முத்திரை பெற்றவர். அவருடைய மறைவு திரைப்பட உலகத்திற்கு மட்டும் இழப்பல்ல, ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கு பேரிழப்பு. இந்து மக்கள் கட்சி நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து கொண்டு சொற்பொழிவு நிகழ்த்தியவர் திரு டெல்லி கணேஷ் அவர்கள். அதே போல பிராமண சங்கங்களுக்கு, தாம்பராசுக்கெல்லாம் நல்ல ஆலோசகராக விளங்கியவர். சமீபத்திலே நடைபெற்ற பிராமணர் ஒற்றுமை மாநாடு, பிராமணர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சென்னையிலே நடைபெற்ற அந்த மாநாட்டிற்கும் தன்னுடைய ஆலோசனைகளையும் தன்னுடைய உதவியும் செய்தவர் திரு டெல்லி கணேஷ் அவர்கள். அவருடைய மறைவிற்கும் அவருடைய இல்லத்திற்கு சென்று நேரிலே அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லி அங்கேயும் பிரார்த்தனை செய்யப்பட்டது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மதுரையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது அனைத்து பிராமண சங்கங்களும் ஒன்றிணைந்து, குறிப்பாக பிராமண சமூகங்கள் ஒன்றிணைந்து இந்து மக்கள் கட்சியோடு இணைந்து சென்னையிலே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக அமைந்தது. அந்த நிகழ்ச்சி தமிழகத்திலே ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பிராமண சமூகம் தொடர்ந்து அவமதிப்புக்கும் கேலி கிண்டலுக்கும் ஆளாகி வருகின்ற அந்த நிலை முடிவுக்கு வர வேண்டும். பிராமண சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக அர்ச்சகர்கள், கோயில் குருக்கள், சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள், இவர்கள் மீதெல்லாம் இன்றைக்கு மிக கடுமையான கேலி கிண்டல், அவர்களை அவமதித்தல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பது குறிப்பாக இந்த 70 ஆண்டு காலமாக தமிழகத்திலே பிராமண சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது. பிராமண சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். ஒரு மடிசார் அதை கூட கேவலப்படுத்துவோம். பிராமண குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள் அது அவமானப்படுத்தப்பட்டது. அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காக முதலாக தமிழகத்திலே அனைத்து சமுதாய தலைவர்களும் அங்கே வந்து பிராமண சமூகத்திற்காக அங்கே குரல் கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அங்கே எடுக்கப்பட்ட தீர்மானம், பிராமண சமூகம் அவமதிக்கப்படக்கூடாது. பிற சமுதாயத்தை அவமதித்தால் எப்படி பிசிஆர் சட்டம் உள்ளிட்ட சட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறதோ அதுபோல பிராமண சமூகத்தை அவமதித்தாலும் அத்தகைய சட்டங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை முதலமைச்சருக்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் எடுத்துச் செல்வது என்று தீர்மானித்திருந்தோம். அதுக்காக முதல்வர் அவருடைய அலுவலகத்திலும் அனுமதி கேட்டு அவருடைய சந்திப்புக்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் அங்கே கூட்டத்திலே பேசிய நடிகை கஸ்தூரி அவர்கள் அவருடைய பேச்சை திசை திருப்பி ஏதோ தெலுங்கு மக்களுக்கு எதிராக அவர் பேசிவிட்டார் என்று தவறான அவருடைய பேச்சை, முன்னாடி என்ன பேசினாங்க பின்னாடி என்ன பேசினாங்க அதையெல்லாம் மாற்றி வெட்டி ஒட்டி திரிச்சு அதுக்கு ஒரு தவறான அர்த்தத்தை கற்பித்து அவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணென்றும் பாராமல் இந்த திராவிட சிந்தனை உள்ள ஊடகங்கள் திட்டமிட்டு மிக கடுமையாக அவருக்கு ரொம்ப பர்சனலாலாம் அட்டாக் பண்ணி ரொம்ப மோசமாக அவங்கள சித்திரவதைக்குள்ளாக்குகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். அவங்க ஒரு துணிச்சலான பெண்மணி, சட்டப்படி அதை சந்திப்பார். அவங்க நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார்கள். எங்களுடைய சப்ஜெக்டிலிருந்து நாங்கள் வந்தது ஒரு நியாயமான கோரிக்கை. அதை திசை திருப்புவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது சட்டப்படி அவங்க சந்திப்பாங்க. நிச்சயமாக அவர்கள் இதில் இருந்து மீண்டு வருவார்கள். தெலுங்கு மக்களுடைய அந்த உணர்வுகளை அவமதிப்பது நடத்தினது இந்து மக்கள் கட்சி. எங்களுக்கு கவின் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்தியும் எங்களது, புரியுதுங்களா? நாங்கள் தெலுங்கு மக்கள் அவமதிக்கப்பட்ட பொழுது இந்து மக்கள் கட்சி தமிழ் தேசியம் என்கிற போர்வையிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் தெலுங்கு மக்களை வடுகர்கள், வந்தேரிகள், கட்டபொம்மன் அவர் தமிழர் கிடையாது, ராணி மங்கம்மா, திருமலை நாயக்கர் மகால், இதையெல்லாம் எதிர்த்து அவர்கள் பேசிய பொழுது, தெலுங்கு மக்களை அவமதித்த பொழுது தேனியிலே
தெலுங்கு மக்களை ஒன்று கூட்டி மிகப்பெரிய எதிர்ப்பு பேரணியை நடத்தி அதிலே பங்கெடுத்துக் கொண்டது இந்து மக்கள் கட்சி. நீங்க இந்த தெலுங்கு மக்களை அவமதித்தால் நாளைக்கு கஸ்தூரி தலைமையிலேயே தெலுங்கு மக்களுக்காக போராட்டம் நடக்கும். தெலுங்கு மக்கள் இங்கே வரவில்லை என்று சொன்னால், குறிப்பாக எங்கள் வீர கம்பண்ணன் இங்கே வரவில்லை என்று சொன்னால் இந்த மதுரையை மீட்டிருக்க முடியாது. இந்த மதுரையிலே சுல்தான்கள் ராஜ்யம். தெலுங்கு மன்னர்கள் இங்கே வந்துதான், குறிப்பாக வீரகம்பண்ணன் இங்கு வந்துதான் மீண்டும் முகலாய படையெடுப்பின் பொழுது, உல்லுக்கான் படையெடுப்பின் பொழுது, அதே மாதிரி பல படையெடுப்புகளின் பொழுது இங்கே கோவில் கோபுரங்களை எல்லாம் இடித்து தள்ளினார்கள். அந்த கோபுரங்களை எல்லாம் திருப்பி கட்டியது யாரு? தெலுங்கு மன்னர்கள் தான். தமிழை, தமிழ் பண்பாட்டை, தமிழர் கலாச்சாரத்தை மீட்டெடுத்தவர்கள், மீண்டும் மதுரையை மீட்டவர்கள் யாரு? தெலுங்கு. தெலுங்கு தமிழ் எல்லாம் வேற இல்லை, எல்லாம் ஒரே தொப்புள் கொடி உறவு. புரியுதுங்களா? தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படி வேற கிடையாது. ஆகவே நாங்கள் என்றும் எப்பொழுதும் பாரதியர்கள். செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையால். அதனால் நாங்கள் பாரதியர்கள். நாங்கள் எல்லா மொழிகளுக்கும், தாய்மொழிகளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க. நாங்கள் இந்த சப்ஜெக்டை அங்கே கொண்டு போக விரும்பலை. நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளிலே வெற்றி அடைய வேண்டும். அதற்கான அலுவல் பூர்வமான, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். சென்னையில் எல்லா பத்திரிகையாளர்களும் நன்றாக ஒத்துழைத்தார்கள். அனைத்து கட்சியினரும் ஒத்துழைத்தார்கள். எல்லோருமே இது நியாயம் என்று ஒப்புக்கொண்டார்கள். சுமார் 15,000 பேருக்கு மேலே சென்னையிலே முதல் முறையாக நம்முடைய அந்தணர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்துணை பேரும், சைவ வைணவ பேதம் இல்லாமல் அத்துணை பேரும் ஒன்று கூடினார்கள். பெரிய வெற்றி. அதுக்காக அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாராட்டு கூட்டம் தான் இது. இந்த கூட்டத்திலே செய்தியாளர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி, அமரன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தேசபக்தியை, விழிப்புணர்வை, இராணுவத்தின் மீது மரியாதையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அமரன் திரைப்படத்தை தயாரித்தவர் ராஜ்கமல் புரொடக்ஷன்ஸ் இல்லைங்களா? கமலஹாசன், மக்கள் நீதி மைய தலைவர். அவர் இண்டி கூட்டணியில் இருக்கிறாரு, திமுக கூட்டணியில் இருக்கிறார். சரிதானா? இந்த படத்தை வெளியிட்டவங்க யாரு? ரெட் ஜெயண்ட். இந்த படத்தை பார்த்து, ரெட் ஜெயண்ட்ங்கிறது யாருது? மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய கம்பெனி. அவங்க இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் 3 நாள் 4 நாள்லேயே 300 கோடி 400 கோடி வந்துருச்சுங்கிறாங்க. இந்த 300 கோடி 400 கோடி வருமானம் யாருக்கு போகுது? கமலஹாசனுக்கு போகுது. ஐயா உதயநிதி கம்பெனி ரெட் ஜெயண்ட் மூவிஸுக்கு போகுது. அவங்ககிட்ட என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு இதில் நீங்கள் லாபம் பார்க்காதீங்க. இதில் கிடைக்கக்கூடிய உங்கள் அத்துணை லாபத்தையும் இந்திய இராணுவத்திற்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த எஸ்டிபிஐங்கிற அமைப்பு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது தடை செய்யப்பட்ட அமைப்பு. அதனுடைய அரசியல் அமைப்பு தான் எஸ்டிபிஐ. அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒரு வாரம் சும்மா இருந்துட்டு எல்லா இடத்துலையும் இப்போ தியேட்டர்கள் முன்னாடி மிகப்பெரிய கலாட்டாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மே 17 என்கிற ஒரு அமைப்பு, அர்பன் நக்சல் அமைப்பு, அவர்கள் முகுந்த் வரதராஜனை அவமதிக்கிறார்கள். மேஜர் முகுந்த் வரதராஜனை, அவருடைய தியாகத்தை, வீரத்தை, தீரத்தை, அவர் ஒரு போர்க்குற்றவாளி என்று அவர்கள் பேசுகிறார்கள். முகுந்த் வரதராஜனை அவமதிப்பதை மானமுள்ள, சூடு சொரணை உள்ள எந்த இந்தியனும், எந்த தமிழனும் இதை அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்கம் மே 17 இயக்கத்தை, எஸ்டிபிஐ இயக்கத்தை தடை செய்ய வேண்டும். இந்த படத்திற்கு வரி விலக்கு கொடுக்க வேண்டும். பள்ளி மாணவர்கள், அரசு ஊழியர்கள், காவல்துறையினர், இராணுவத்தினுடைய குடும்பத்தாருக்கு இந்த படத்தை இலவசமாக திரையிட்டு காட்ட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். இது முதல் சப்ஜெக்ட். அடுத்த சப்ஜெக்ட், நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு மிக மோசமான நிலைமையிலே இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை குறித்து தினசரி செய்திகள் வருகிறது. பள்ளியிலே சாதி ரீதியாக மாணவர்கள் பிரிந்து ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறார்கள். ஆசிரியர்கள் மீது மாணவர் தாக்குதல், பாலியல் தொல்லை. நேற்று உடன்குடியில் மிக மோசமான ஒரு சம்பவம்.
அதுக்கு முந்தைய நாள் சென்னையில் பள்ளிக்கூடத்தில் மோசமான சம்பவம். அரசு பள்ளிகளில் போதைப்பொருள். கோவையில் குறிச்சி சுந்தராபுரம் அந்த பகுதியில் பள்ளிக்கூடத்தில் உள்ளுக்குள்ளேயே தொழுகை நடத்தினான். இன்னும் சில பள்ளிக்கூடங்களில் போதைப்பொருள் ரொம்ப தாராளமாக புழங்குது. மாணவிகள், டீச்சர் இவங்கெல்லாம் நடனமாடி, நடனம்னா குத்தாட்டம் போட்டு யூனிஃபார்ம்லேயே, இதெல்லாம் கல்வி சூழலே தமிழகத்தில் கெட்டு கிடக்குது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பேசாமல் மாண்புமிகு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை அந்த பதவியிலிருந்து அவரை எடுத்துட்டு பள்ளிக்கல்வித்துறையை வேறு யாராவது ஒரு சீனியர் மினிஸ்டர் கொடுத்துட்டு இவரை கூப்பிட்டு உதயநிதி அவர்களுக்கு அவர் உதவியாளராக வச்சுக்கலாம், இல்லைன்னா உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக வச்சுக்கலாம். பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து வருகிறது, இதை சரிப்படுத்த வேண்டும். இது ஃபர்ஸ்ட். அடுத்ததாக தமிழகத்திலே போக்குவரத்து துறை, மின்வாரியம் ரெண்டுமே மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கு. பஸ்ஸுகள்லாம் பேருந்தெல்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷன். போக்குவரத்து துறை அந்த லேண்ட் வேல்யூ, பஸ்ஸுகளை ஏலம் விட்டு சம்பளம் கொடுக்க முடியாத அந்த சூழல், நெருக்கடி, கடனை வாங்கி இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, இந்த இரண்டுமே திவாலாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 160 கோடி ரூபாய், 160 மடங்கு தமிழகத்தினுடைய கடன் சுமை இந்த 4 ஆண்டுகளிலே அதிகரித்திருக்கிறது. எந்த மக்கள் நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படுவதில்லை, சும்மா கவர்ச்சி திட்டங்கள் தான். மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மகளிருக்கு 1000 ரூபாய், எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைப்பது, இந்த மாதிரி கருணாநிதியுடைய பெயரை வைப்பது, ஆடம்பரம், மக்கள் பணத்தை எடுத்து ஊதாரி செலவுகள் செய்வது, போட்டோ ஷூட் தான் நடத்துறாங்க. பட்டாசு அந்த தொழிற்சாலையை போய் பார்க்குறாங்க. நீங்கள் உண்மையிலேயே சொல்லுங்கள், அவங்க போய் ஒரு பட்டாசு தொழிலாளிகிட்ட நின்று பேசுகிறாங்க, உண்மையிலேயே பட்டாசு தயாரிக்கிற இடமா அது? நீங்களே சொல்லுங்கள். அது ஒரு ஷெட் மாதிரி போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் அரசாங்கமாக இருக்கிறது. தமிழகம் திவாலாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கேட்டால் மத்திய அரசாங்கத்து மேலே அவங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு பழியை போட்டுக்கிட்டு மக்கள் பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய தேர்தலில் மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு பாடம் புகட்ட தயாராகிவிட்டார்கள். இந்த அமைச்சர்கள் எல்லாமே லஞ்சம், ஊழல். இப்போ ஜோசப் விஜய் அறிவிச்சிருக்கிறாரு, அவங்க கட்சி தமிழக வெற்றி கழகம் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க என்னன்னு, நம்முடைய அண்ணாமலை அவர்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை அம்பலப்படுத்தினாரோ இல்லையா, டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3, அது மாதிரி அவங்களும் திமுகவுடைய ஊழலை அம்பலப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஊழலை அம்பலப்படுத்தினா மட்டும் பத்தாது, நடவடிக்கை எடுக்கணும் ஊழலுக்கு எதிராக. தமிழக வெற்றி கழகம் இந்த ஊழலுக்கு எதிராக ஆளுநரிடத்திலே புகார் கொடுக்கணும். சும்மா அம்பலப்படுத்தி என்ன பண்ண போறீங்க? புகார் கொடுங்க, நீதிமன்றத்துக்கு போங்க, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்துங்க. அதே மாதிரி தான் பிஜேபியும் இந்த ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். சும்மா டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 எல்லாருக்கும் தெரியுமே. திமுக அரசு ஊழல் அரசு எல்லாருக்கும் தெரியும். மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது, 90 நாட்களுக்குள்ள பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கின்ற கொடிக்கம்பங்கள், சிலைகள் எல்லாத்தையும் அகற்றணும்னு உத்தரவிட்டிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நிறைய இடத்துல கருணாநிதி சிலை வைக்கிறான். உயர்நீதிமன்ற உத்தரவுகளை அவமதிக்கிறார்கள். எங்களுக்கு மட்டும்தான் தடை. இந்த பிராமணர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்ச உடனேயே அர்ஜுன் சம்பத் மேலே என்ன வழக்கு போடலாம், அர்ஜுன் சம்பத் மகன் மேலே என்ன வழக்கு போடலாம், இந்த மாநாட்டில் பங்கெடுத்து கொண்டு யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, தேசியவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களை எப்படி ஒடுக்குவது, இப்படி சிந்தித்து கொண்டு இருக்காமல், இன்னும் 1 வருஷம் இருக்கு, இதுக்கு மேலே நீங்கள் சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த 1 வருட காலமாகவாது, வருங்காலத்திலாவது உங்கள் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுங்கள், மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துங்கள், ஆட்சி அதிகாரத்தை தவறாக அதிகார துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். நம்முடைய மதுரை என்றாலே வைகை நதி. இந்த வைகை நதியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நல்லா தண்ணி போயிட்டுருக்கு. இந்த வைகை நதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், அதில் கழிவு நீர் கலக்குது. நீங்கள் தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோழி கழிவு இல்லைங்களா,
ஆட்டுக்கறி குடல் எல்லாம் கொண்டு வந்து அங்கே தான் போடுறோம். ஆகவே இந்த வைகை நதியை தூய்மைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே வைகை பெருவிழா நம்முடைய இந்து அமைப்புகள் இங்கே வெகு சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். குடிமக்களாகிய நாங்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். எங்கே பார்த்தாலும் மதுரையிலே போதைப் பொருட்கள் மெத்தபடமைன் கடத்தி ஒரு சினிமா துணை நடிகை கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேட்டால் அந்த அம்மா என்னங்குது வாக்குமூலத்தில், நாங்கள் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு பார்ட்டிகளுக்கு மெத்தபடமைன் போதைப் பொருள் சப்ளை பண்ணாங்க. அதே மாதிரி தான் என்ஐஏ விசாரணை கோவையில் வந்து நாங்கள் மனித வெடிகுண்டுகளாக எங்களை தயார் செய்தார்கள். அப்போ என்ன சொன்னாங்க, அது வெடிகுண்டு இல்லை, கார் கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சு இல்லையா, சிலிண்டர் குண்டுன்னாங்க. இன்றைக்கி அதெல்லாம் உண்மைகள்லாம் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. மத்திய அரசும் இதிலே கவனம் கொடுக்க வேண்டும். இந்த மோசமான ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். வரக்கூடிய தேர்தலில் 5 முனை போட்டி. சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்று டிஎம்கேவை நான் தான் தோக்கடிப்பேன்னு ஏடிஎம்கே மீன்ஸ் எடப்பாடி, அதுக்கப்புறம் பிஜேபி, அதுக்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம். இவங்கனால திமுகவை தோக்கடிக்க முடியுமா? முடியாது. சீமானால திமுகவை தோக்கடிக்க முடியுமா? முடியாது. ஏடிஎம்கேனால திமுகவை தோக்கடிக்க முடியுமா? முடியாது. இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்றக்கூடிய சக்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. வரக்கூடிய 26 தேர்தல் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய தேர்தல். மக்கள் அனைவரும் பாஜகவின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மாற்றம் வரும். வெகு விரைவில் சென்னையில் நடந்தது போல இங்கேயும் பிராமணர்கள் ஒற்றுமை மாநாடு, பிராமணர்கள் பாதுகாப்பு பேரணி இங்கேயும் நடத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் வந்திருக்கிறது. அதை பற்றி ஆலோசிப்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் தான் கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓடி ஒளியிலான்னா பிடிச்சி போட்டுருவாங்க உள்ள. உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதா சேலையை பிடிச்சி இழுத்தவங்க. அதெல்லாம் ஆதாரத்தோடு அவங்க நிரூபிப்பாங்க. சார் அதெல்லாம் நீதிமன்றம் தான் சார் தீர்மானிக்க முடியும். நீங்கள் ஏன் அதை திசை திருப்பி வேற அர்த்தம் சொல்கிறீங்க? அவங்க என்ன தெலுங்கு மக்களையா சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் எல்லாம் சும்மா அப்படியே திமுக அரசு அல்லது திமுக சார்பு ஊடகங்கள், திமுக அரசுன்னா உடனே ஸ்டாலின் திட்டமிட்டு பண்ணாருன்னு நான் சொல்லலை, புரியுதுங்களா? திமுக கட்சியை திகாரங்க பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க ஊடகங்களில் அவங்க யூடியூப்பில் இதை போட்டு அதை திசை திருப்பி விட்டு அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க. என்ன பண்ணணுங்கிறீங்க? சந்திப்பாங்க, தெரிவிச்சிருப்பாரு. அதான் சட்டப்படி சந்திப்பாங்க. உங்களுக்கு என்ன வருத்தம்? கவலைப்படாதீங்க. சாயம் பூசல, திருவள்ளூர் காவியோட தான் இருந்தார். அவர் சொல்லுவார். அவர் இப்போ சொல்லக்கூடிய விமர்சனம் அல்ல. நீண்ட காலமாக இந்து மக்கள் கட்சி மீது அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம், திருவள்ளூரை இந்து என்று சொல்லுகிறார்கள். திருவள்ளூர் இந்து தான். இந்துன்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்றது? இந்துவை 63 நாயன்மார்கள் ஊர்வலம் கபாலீஸ்வரர் கோயிலிலே நடக்கிறது. அதில் திருவள்ளுவருக்கும் காவி போட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஸ்டாலின் பிறக்கறதுக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டு இருக்குது. ஸ்டாலின் பிறக்கறதுக்கு முன்னாடி, ஐயா கருணாநிதி அவர்கள் பிறக்கறதுக்கு முன்னாடியே மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு கோயில் இருக்குது. அதனால திருவள்ளுவர் இந்து தான். அவருக்கு ஒன்றும் புதுசாக சாயம். காவி என்பது சனாதன இந்து தர்மத்தினுடைய அடையாளம். திருக்குறள் என்பது சனாதன இந்து தர்மத்தினுடைய நீதி நூல். அதனால் அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அவருடைய விமர்சனத்தை நாங்கள் இன்னொரு களத்திலே சந்திக்கிறோம். இல்லை, அவர் கொஞ்சம் பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசுகிறாரு. சினிமாவிலேருந்து வந்தவர் தானே. நான் வந்து டீசன்ட் பொலிட்டீஷியன் இல்லை, டீப் பொலிட்டீஷியன். நான் வந்து இன்னும் சாதாரண பொலிட்டீஷியன் இல்லை, பொலிட்டீஷியன் இல்லை, பாலிசி பொலிட்டீஷியன் இதெல்லாம் பேசுகிறாரு. சில நேரத்தில் அவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் ரசிக்கும்படியாக தான் இருக்கும். சில நேரத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கும். அவர் சீமான் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துகிறார். திராவிடமும் தமிழும் ஒன்றா இருக்க முடியாதுங்கிறார். அது பொய். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தான் திராவிடம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது சனாதனம். அது திருக்குறள், அது பகவத்கீதை. சதுர்வர்ணம் மய சிருஷ்டம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் சதுர்வர்ணம் மய சிருஷ்டம் குணகர்ம விபாகசக.
பிறப்பால் எல்லாரும் சமம் என்பதுதான் சனாதனம். திராவிடம் என்பது பிறப்பால் எல்லாரும் சமம் இல்ல, ஜாதி வாரி சலுகை கொடு, அதான் திராவிடம். அதை சொல்லித்தான் ஈவேரா காங்கிரஸ் இருந்து வெளியே வந்தார். ஆமா ஆமா, முதலமைச்சரை சந்திக்கிறோம். முதலமைச்சர் மிக தெளிவாக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய அரசுங்கிற, எல்லோருக்குமான அரசு. அப்ப ஏன் பிராமணர்களுக்கான அரசு இல்லையா அவரு? ஆகவே அவரிடத்துல எங்க குறைகளை போய் சொல்ல போறோம். எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் போவோம். ஆகவே நிச்சயமா நாங்கள் சொல்றோம். எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், இந்த மதுரையில் ஐயா கருணாநிதி சிலை வச்சிருக்காங்க, அவருடைய காலு கீழே எங்க ஐயா சத்தியமூர்த்தி சிலை வச்சிருக்காங்க. இது என்னங்க அநியாயமா இருக்கு? கருணாநிதி சிலை அவ்வளோ பெருசு, எங்க ஐயா சத்தியமூர்த்தி சிலை எவ்வளோ பெருசு. அங்கிருந்த சிலையை நகர்த்தி முன்னாடி வச்சுட்டு ஒரே காம்பவுண்டுக்குள்ள கருணாநிதி சிலையை பெருசாக வச்சிருக்கோம். இதெல்லாம் தேசியத்தை அவமதிப்பது. சொல்லுங்க. விஜயுடைய தாக்கம், ஜோசப் விஜயுடைய தாக்கம், சில கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணா நாம் தமிழர்கிட்ட இருந்து அங்கே போகலாம், சிறுத்தைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஓட்டு வேணா அங்கே போகலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு வங்கி உயர்ந்து இருக்கிறது. பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ் தான். இது சித்தாந்த ரீதியான தேர்தலுங்க, வரக்கூடிய தேர்தல். ஆமா ஆமா, இல்ல மக்கள் அந்த திசை திருப்பலுக்கு பலியாக மாட்டார்கள். கடந்த முறை கமலஹாசன் வந்தாரு, புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களை திசை திருப்பினாரு. இந்த முறை விஜய் வந்திருக்கிறாரு, புதிதாக வரக்கூடிய வாக்காளரை திசை திருப்பணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு மத்தியில் தான் போட்டி. பாரதிய ஜனதா கட்சியோட விஜய் கூட்டணி சேருவாங்களா, தேசிய ஜனதா கூட்டணிக்கு யார் வருவாங்க போவாங்கிறதெல்லாம் அது போக போகத்தான் தெரியும். எங்களுடைய கூட்டணி நாங்கள் பாஜக கூட்டணி தான் இருப்போம் சார். நாங்கள் சீமானையும் சேர்த்து விரும்புகிறோம். சார் எங்கள் கூட்டணியில் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக வாக்கு சேகரிப்போம். ஜோசப் விஜய், அவர் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது இலங்கை தமிழருக்காக ஒரு போராட்டத்தை அறிவித்தார். அந்த போராட்டம் நடத்துறதுக்கான இடம் இந்து மக்கள் கட்சி அதே தேதியில் போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதி வாங்கி வச்சிருந்தோம். விஜய் தனிப்பட்ட முறையிலே அவங்க அந்த இயக்கத்தின் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டார்கள். இந்து மக்கள் கட்சி அந்த இடத்தை விட்டு கொடுத்தது. விஜய் நல்லது செஞ்சால் வரவேற்போம், ஆதரிப்போம். அதே மாதிரி தான் விஜயோட அப்பா, அவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள விரும்பினார், மகாநந்தி சித்தரை சந்திக்க விரும்பினார். நான் தான் ஏற்பாடு பண்ணேன். அதே நேரத்தில் விஜய் புதிய கீதை என்கிற ஒரு படத்தில் கீதை ஸ்லோகங்களை தப்பாக பயன்படுத்தும் போது இந்து மக்கள் கட்சி தான் எதிர்த்தது. விஜய் சங்கீதா என்கிற பெண்ணை ஜோசபின் என்று பெயர் மாற்றி திருமணம் செய்து கொண்டு அப்படி நடந்தபோது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். விஜய் பிகில் போட டிக்கெட் வேணும்னா சிலுவை போட்டுக்கணும், அந்த பிகில் செட்டு வாங்கணும்னு சொன்னபோது இந்து மக்கள் கட்சி எதிர்த்தது. விஜய் நரேந்திர மோடியுடைய திட்டங்களை குறை சொல்லி பேசிய போது இந்து மக்கள் கட்சி எதிர்த்தது. நல்லது செஞ்சால் ஆதரிப்போம், நல்லது செஞ்சால் எதிர்ப்போம். அவ்வளோ. ரொம்ப நீண்டுகிட்டே போகுது. சார் இப்போ அந்த வேலையெல்லாம் எங்கள் வேலை இல்லை சார், அதெல்லாம் எங்கள் வேலை இல்லை. பாரதிய மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த திசை திருப்பல் எப்போ பார்த்தாலும் இந்த ஏடிஎம்கேக்குள்ள எல்லாம் ஒன்று சேரணும் போகணும் வரணும், அதெல்லாம் அவங்க வச்சு பிரச்சனை சார். எடப்பாடி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைந்து 4 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்துருக்குறாங்க. எடப்பாடி ஆட்சியில் கரண்ட் கட்டு இருந்ததா? எடப்பாடி ஆட்சியில் விலைவாசி உயர்வு இருந்ததா? தமிழ்நாட்டாண்ட முதலமைச்சர்லேயே தலைச்சிறந்த முதலமைச்சர், காமராஜருக்கு பிறகு திராவிட முதலமைச்சர்லேயே தலைச்சிறந்த முதலமைச்சர் ஐயா எடப்பாடி தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை விட ஒரு சிறந்த ஆட்சி வர வேண்டும். இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி போக வேண்டும் என்று சொன்னால் மோடியின் ஆட்சி தான் இங்கே வரணும். திமுகவுக்கு மாற்று அதிமுக அல்ல, திமுகவுக்கு மாற்று இன்னொரு திராவிட இயக்கம் அல்ல, திமுகவுக்கு மாற்று சினிமா அல்ல, திமுகவுக்கு மாற்று பாஜக தான். அதை மக்களிடையே கொண்டு சென்று சேரும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.